ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஈவன் நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்பவே ஓவர் பவர்டாக தெரிஞ்சாலுமே கூட உண்மையிலே நம்ம ஹீரோவோட ஆக்சுவல் லெவல்ஸ் வந்து ரொம்பவே கம்மி தான். இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 10. ஒரு வழியாக நம்ம ஹீரோவோட கிளாஸ் திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஹார்க்கா என்னானாலும் சரி உன்னை கண்டுபிடிச்சிட்டு தான் வெளியே போவோம் அப்படின்னு கிளாஸ் ரப் யோசிக்கிறா. இங்கே மான்ஸ்டர் எல்லாம் அந்த இடத்துல இருந்து வெளியே போய்கிட்டு இருக்கு. டஞ்சனுக்கு வெளியே இருக்கிற கார்டு வந்துட்டு என்னடா ஏதோ எலி போகுதே அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பார்த்தா மான்ஸ்டர் எல்லாம் டஞ்சனுக்குள்ளே இருந்து வெளியே வரதை பார்த்துட்டு அவன் அரண்டு ஓட ஆரம்பிக்கிறான். கில்டில் போய் அவன் ஸ்ட்ரைட்டாக ரிப்போர்ட் பண்ணுறான், மான்ஸ்டர் எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த லார்டோட பொண்ணு வருத்தப்படுறா. ஸ்டோரிஸில் நம்ம இதனால் வர கேள்விப்பட்ட மான்ஸ்டர் ஸ்டாம்பீட் இப்போ உண்மையாயிடுச்சு, நம்ம தான் இதை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் கில் மாஸ்டரும் வந்து ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. அந்த புது அட்வென்ச்சரர்ஸ் எல்லாரும் டஞ்சனுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இதை சமாளிக்க நம்ம கிட்ட நிறைய அட்வென்ச்சரர்ஸ் இல்லையேன்னு இவங்க யோசிக்கவும் இந்த மாதிரி ஸ்டாம்பீடை பற்றி ஒரு ஓல்ட் டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு கில் மாஸ்டர் எடுத்து பார்க்குறாரு. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு பாஸ் மான்ஸ்டர் இருக்கும். நிறைய மான்ஸ்டர் வந்து எல்லாமே அந்த ஃப்ளோருக்குள்ளே ஃபிட் ஆகாதும் போது தான் வெளியே வந்துடும். எல்லா மான்ஸ்டரையும் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரே வழி டஞ்சன் எம்பரரை நம்ம கொல்லணும். அதை கொண்டுட்டா அந்த டஞ்சன் மான்ஸ்டர்ஸ் தானா மறைஞ்சு போயிரும்னு அவர் சொல்லவும் டஞ்சன் எம்பரரை கொல்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆள் யாருன்னு யோசிக்கும் போது எல்லாரும் நம்ம ஹாருக்காவை தான் யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் சேஃப்டி படுத்து தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு கில் மாஸ்டர் வேலையை ஆரம்பிக்கிறாரு. அடுத்ததா பறக்கக்கூடிய கிரிஃபன்ஸ் நம்ம ஹீரோ பார்க்கறான். மயக்க மருந்து கலந்த ஃபிஷ் நம்ம ஹீரோ தூக்கி போடவும் எல்லா கிரிஃபனும் அடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடுது. மயங்கி கிடக்கிற அதுங்களை நம்ம ஹீரோ அடிச்சு தோக்கடிச்சிட்டு இப்போ அடுத்த ஃப்ளோர் போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. இங்க கேர்ள்ஸோ மற்றவங்களும் லெவல் 54க்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு வேர்வல்ஃப் கூட்டமே நின்றுகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டாம்பீடா? நான் இவ்வளோ மான்ஸ்டர்ஸாக ஒரே நேரத்தில் பார்த்ததே இல்லைன்னு லார்டோட பொண்ணு பார்க்குறா. பாஸ் ஃபர்ஸ்ட் வேவை நம்ம மேனேஜ் பண்ணிட்டோம், பட் இன்னும் நிறைய மாஸ்டர் வந்துட்டே தான் இருக்கும்னு சொல்லுவோம். அந்த டஞ்சனில் இருக்கிற பசங்க நம்ம கூட இருந்தால் நல்லாயிருக்கும். குறிப்பாக அந்த ஹார்க்காங்கிற பையன் கில் மாஸ்டர் சொல்கிறாரு. பட் இந்த ஸ்டாம்பி டயத்தில் யார் போய் அந்த பையனை கூப்பிடுவாங்கன்னு எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் அந்த பொண்ணை தான் பார்க்குறாங்க. நான்லாம் தனியாக டஞ்சனுக்குள்ளே போக மாட்டேன், லார்ட் பொண்ணு பயப்படுறா. நான் ஒன்றும் தனியாக போக சொல்லறேன். கில் மாஸ்டர் இன்னொரு தனியாக அவ கூட அனுப்பி வைக்கிறாரு. அடுத்த மான்ஸ்டர் வேவ் வர்றதுக்குள்ள சீக்கிரம் அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. லார்டோட பொண்ணு அடிபட்டு கிடக்கிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும், இந்த ரிஸ்க் எடுக்கணும். சரி ஓகே, நம்ம ஹீரோவை கூப்பிட்டாவா தைரியமாக டஞ்சனுக்கு கிளம்புறா. இது என்ன வாட்டர் வால்டா? நம்ம ஹீரோ பார்க்குறான். பிரானா மாதிரி இருக்கிற ஃபிஷ் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருவான். அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் காப்பாத்துறா. 1-2 இருந்தா பரவாயில்ல, நிறைய ஃபிஷ் மான்ஸ்டர் உள்ளுக்குள்ள இருக்கு. நான் இதை தாண்டி போக நினைச்சா அதுங்களுக்கு நான் சாப்பாடு ஆயிடுவேன். அதுங்க ரொம்ப ஸ்பீடா வேற இருக்கு. எப்படி ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கும் போது ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணி தண்ணியோட டென்சிட்டியை அதிகப்படுத்தினா அதுங்களோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகுமேன்னு பார்க்குறான். அதே மாதிரி ஸ்லோ ஆகுது. இப்போ அதுங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகவும் டக்கு நம்ம ஹீரோ அதுங்களை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தான். அப்படியே ஒவ்வொன்றத்தையா ஃப்ரீஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த இடத்த தாண்டி போய்கிட்டு இருக்கான். பட் அடியில இருந்து ஒரு பெரிய சைஸ் ஃபிஷ் உங்களை பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணல, இது டென்ஷனாக இருக்குது போல. பட் இந்த வேவ்ஸ் எல்லாம் என்ன தடுக்காது, எனக்கு ஹெல்ப் தான் பண்ணணும். நம்ம ஹீரோ இப்போ அதில் சர்ஃபிங் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கான். எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த சர்ஃபிங் போர்டை கிரியேட் பண்ணி விண்ட் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கான். டம்மி ஸ்கில்லை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ காத்துலேயே அவனோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணி அதோட தலையிலேயே போயிட்டு அடிக்கிறான். ஆனால் உனக்கு எதுவும் அடிப்படலையே நம்ம ஹீரோ கேட்கவான். அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறா. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஒரு டஞ்சனையே நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், இது ஆசம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். அடுத்தடுத்த ஃப்ளோரில் கிடைக்கிற ட்ரெஷர் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். நெக்ரோமான்சர் ஆர்பு, ஃபார்ச்சூன் பிரைஸ்லைட்னு எல்லாமே நம்ம ஹீரோக்கு கிடைக்குது. இது எல்லாத்தையுமே நான் வித்தா ரொம்பவே ரிச் ஆயிடுவாள் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதை நான் செல் பண்ணவா இல்லை நானே யூஸ் பண்ணவா? நான் கர்ஸ்ட் ஆகல, பட் ஆனால் கர்ஸ் ஆனவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகுன்னு சொல்லி உன்னோட ஆர்மரோ கர்ஸ்ட், நீயோ கர்ஸ்ட், ஸோ உனக்கு தான் இது யூஸ் ஆகுன்னு சொல்லி அந்த ரேரான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் கிட்ட கொடுத்துருத்தான். பொண்ணுங்களுக்கு தான் அசசரிஸ்னா பிடிக்குமே, வச்சுக்கோப்பா நம்ம ஹீரோ கொடுத்துருத்தான். நம்ம ஹீரோ இதை கொடுத்ததுல அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிக்குது. அவ்வளோ வெக்கப்படுறா. நீ வியர்டான ஸ்கெலிட்டனா தான் இருக்க, இதுக்கெல்லாம் ஹாப்பியாகவே நம்ம ஹீரோ போறான். இப்போ அவள் ஹெல்மெட்டை கலட்டுறா. பார்த்தா அவள் ஸ்கெலிட்டனா இல்லாம நார்மல் பொண்ணா மாறிட்டா. அண்ட் அவளுக்கு முடி ஸ்கின்னு எல்லாமே வந்துடுச்சு. பட் ஹெல்மெட்டை போட்டு அதை மறைச்சிட்டு திரும்பவும் அவ போறா. இங்க நம்ம ஹீரோவோட கிளாஸ் டீம் வந்துட்டு அந்த வார்வல்வ்ஸ் எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டாங்க. பட் எல்லாருமே ரொம்பவே டயர்டா இருக்காங்க. இருக்கா அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், எங்கடா இருக்குன்னு அவங்க யோசிக்கும் போது பின்னாடியில இருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. பார்த்தா மெரில் ஆஃப்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் பாக்குறா. முதல்ல வாட்டர் வேர்ல்டு, இப்போ ஃபயர் வேர்ல்டா நம்ம ஹீரோ பாக்குறான். சார் ஹாருக்காவால தான் அந்த ஸ்டாம்பீடை தடுக்க முடியும், அவருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி மெரில் வருத்தப்படவும் கண்டிப்பா நாங்க ஹாருக்காவை கண்டுபிடிச்சிட்டு தான் திரும்ப போவோம். ஹாருக்கா கிட்ட பேசுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி கிடைச்சா நல்லா இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. ஸ்பேஷியல் அவேர்னஸ் அண்ட் ட்ராப் டிடெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ சேஃப்டியா அந்த இடத்துக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். தடிக்கு விளப்பகுவான். அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் காப்பாத்துறா. ஒரு ஓரத்துல நெருப்பு இல்லாம இருக்கு. அங்க நம்ம ஹீரோவா அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் ரெஸ்ட் எடுக்க சொல்றா. என்னால் இதுக்கு மேலே முடியலை, என் ஸ்டாமினா வர ரொம்பவே கம்மியாயிட்டு இருக்கு, இந்த இடம் வர சூடாக இருக்கே நம்ம ஹீரோ பார்க்கும்போது
நம்ம ஹீரோ அந்த இடத்துல எதையோ பார்க்குறான். ஹாருக்கா எங்கே தான் இருக்குன்னு கிளாஸ் ரப் யோசிக்கும் போது நம்ம ஹீரோவோட வாய்ஸ் கேட்குது. அங்கேருந்து ஒரு ஓட்டைக்குள்ளே நம்ம ஹீரோ தலையை விட்டுருக்கான். அதில் சூப்பராக கூலிங்கான காற்று வருது. இதில் வின் மேஜிக் யூஸ் பண்ண வெக்க காற்றும் எனக்கு வராது. நம்ம ஹீரோ அதுக்குள்ளே தலையை விட்டு பாட்டு பாடினா இது ஹாருக்கா வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப்பு பார்க்குறா. ஹாருக்கா அது நீ தானான்னு கேட்கவும் கிளாஸ் ரப் நீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். நம்ம ஹீரோ எந்த ஓட்ட வழியாக டேரெக்டாக கீழே விழுந்தானா அது வழியாக தான் இப்போ இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த ஓட்ட வழியாவே மேலே வர முடியுமான்னு கேட்கவும் இல்லை அது கஷ்டம், என்னால் ஏர் பேக்கை யூஸ் பண்ண முடியல, ஏதாச்சும் கயிறு இருந்தால் எடுத்து போடுங்க நம்ம ஹீரோ சொன்னா. கயிறுங்க இல்லைன்னு சொல்லவும் நீங்க எந்த ஃப்ளோர்ல இருக்கீங்க நம்ம ஹீரோ கிட்ட 54ன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், டவுன் இப்போ ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லவும் இந்த வாய்ஸ் மேரியா நம்ம ஹீரோ கேட்கறான். ரெண்டாவது மான்ஸ்டர் வேவ் வரப்போகுது அப்படின்னு ஓட்டர் சொல்லவும் ஓட்டர் நீங்களுமா அங்க இருக்கீங்க நம்ம ஹீரோ பாக்குறான். மூணாவது வேவ் மட்டும் ஸ்டார்ட் ஆச்சோ டவுனே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த டஞ்சனோட எம்பரர் நம்ம கொல்லணும்னு சொல்லவும் ஆனா நான் இந்த டஞ்சன் எம்பரர் ஆல்ரெடி டிஃபீட் பண்ணிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்கப்பா ஹாருக்கா டஞ்சன் எம்பரரியை டிஃபீட் பண்ணிட்டானு இவங்க பார்க்கவும் அப்புறம் எப்படி செகண்ட் வேவ் போய்கிட்டு இருக்கு, நீ அதை ப்ராப்பரா கொன்னியா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஏன்னா அந்த டஞ்சன் எம்பரரை கொன்னா மட்டும்தான் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸும் காணாமல் போகும். ஸோ நான் இந்த ஆர்மர் கேல கொல்லலைன்னா டவுன் மொத்தமாக அழிஞ்சிரும்ல, இவனவா ஃபைட் பண்ணும்போது என்னை கொல்லலும்னு நினைக்கல. ஸோ நானும் அதை கண்டிப்பாக பண்ண மாட்டேன். இத்தனை வருஷம் தனிமையில இருந்து கஷ்டப்பட்ட அவளுக்கு நான் இந்த டவுனை காமிக்கணும். ஸோ என்னோட ஆன்சர் சிம்பிள் தான், நான் இந்த டஞ்சன் பாஸை கொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். ஏன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. டவுனையும் இவளையும் எப்படி காப்பாற்ற நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு ஆர்மர் கேல் உதவி எனக்கு தேவைப்படும் நினைக்க நம்ம ஹீரோ சொல்லுவோம். பண்ணுறங்கிற மாதிரி அவ்வளோ தலையாட்டுறா. டஞ்சன் பாஸை கொல்லாமல் இதை பண்ணுறதுக்கு வேற வழி இல்லையே அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க. என்கிட்ட விட்டுருங்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹாருக்கா சொன்னா அவன் கண்டிப்பாக அதை பண்ணிடுவான். ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு கிளாஸ் ரப் சொல்கிறா. ஏன்னா இதனால் வர அவன் தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கான். ஸோ அவனால் இந்த டவுனை காப்பாற்ற முடியும் நம்ம சொன்னா கண்டிப்பாக அது அவனால் முடியும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்கிறா. கண்டிப்பாக நான் அந்த டவுனையும் காப்பாற்றுவேன், இந்த ஸ்கெலிட்டன்கள் ஏஞ்சலிக்காவையோ காப்பாற்றுவேன், இந்த டஞ்சன்கிற ஜெயிலில் இருந்து நான் கண்டிப்பாக அவளுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த டஞ்சன் எம்பரரை கொன்னா மொத்த மான்ஸ்டர்ஸுமே வந்து இறந்து போயிடும். பட் ஆனால் அவள் ரொம்பவே நல்லவளா இருக்கா, அவளை கொல்றதுக்கு நம்ம ஹீரோக்கு மனசு வரல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இந்த டஞ்சனுக்குள்ள இருந்து வெளியே போகிறதுக்குள்ள மான்ஸ்டர்லாம் டவுனை காலி பண்ணிடக்கூடாது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.